அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக நாங்கள் 3வது கேள்வி பார்த்துறாங்க. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சை விஞ்ஞான பாடம். அந்த வகையில் 4வது கேள்வியை பார்த்தோம்னா, தாவர இலைகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவை தாவர உடல் எங்கனம் கொண்டு செல்லும் இழையம் யாது? உடல் எங்கனம் அண்டைக்க உடல் முழுவதும் கொண்டு செல்கிற இழையம். அந்த வகையில் முதலாவது என்ன சொல்லியிருக்கேன்டா, கால் என்ன செய்ய போகுது? நீர் கனிவிப்பை கடத்துறது தான் காலுன்ற தொழில். உரியம்தான் இங்கே வரப்போகுது, உணவை தாவர உடலங்கனம் கடத்துறது. அப்போ சரியான விட உரியம் 2வது. மற்றது உரியத்தினூடாக என்ன வடிவில் கடத்தப்படும்? உரியத்தினூடாக சுக்ரோஸ் வடிவில் கடத்தப்படும். அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். என்ன வடிவில் கடத்த போது? சுக்ரோஸ் வடிவில் உரியத்தினூடாக. 5வது கேள்வி சொல்லியிருக்கு, இரு பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது ஒரு பொருளுக்கு ஒரு நேரேற்றம் கிடைக்கும் போது மற்றைய பொருளுக்கு இடம் மாறுவன. 2 பொருட்கள் ஒன்றோடொன்று தேய்க்கிறோம் இல்லாட்டி உறைஞ்சிக்க ஒரு பொருளுக்கு நேரேற்றம் கிடைக்கிறான். அப்போ நேரேற்றம் ஒரு பொருளுக்கு கிடைக்குதுண்டா, அது என்ன செய்ய போகுது? இலத்திரனை இழக்க போகுது. இலத்திரனை இழந்தாதான் அந்த ஒரு பொருளுக்கு நேரேற்றம் வரும். அப்போ இங்கே கேட்ட கேள்வி என்ன? மற்றைய பொருளுக்கு இடம் மாறுவது. மற்றைய பொருளுக்கு என்ன இடம் மாறப்போகுது? அந்த ஒரு பொருளில் இருக்கிற இலத்திரன் மற்றைய பொருளுக்கு இடம் மாறுவது. அப்போ இதுக்கு சரியான விடை எது? இலத்திரன்கள். மற்ற விடையில் பார்க்க தேவையில்லை. அப்போ 5வதுக்கு 1 தான் விடை. சரிதானே? அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்கண்டா, 6வது கேள்வி, பின்வரும் எதில் ஓர் அமில ஒக்சைட்டு, ஓர் ஈரியல்பு ஒக்சைட்டு, ஓர் மூல ஒக்சைட்டு ஆகியன முறையே இடம்பெறுகின்றன? அமில ஒக்சைட், ஈரியல்பு ஒக்சைட், மூல ஒக்சைட். இதை பார்த்தோம்னா நாங்கள் உலோகங்கள் எல்லாம் மூல ஒக்சைட்டு, அதாவது மூலங்கள்ன்றது கேரம் எல்லாம் அமில ஒக்சைட்டு. அந்த வகையில் இதில் நாங்கள் இந்த 3ஆம் ஆவர்த்தனத்தை வச்சு உங்களுக்கு இதில் விளக்கி காட்டுறேன். அப்படின்ட்டு 3ஆம் ஆவர்த்தனத்தில் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின். அந்த வகையில் பார்த்தோம்னா சோடியம், மெக்னீசியம் எல்லாம் மூல இயல்புக்கில் வரும். அதுலேயும் வெண்மூலம் சோடியம், மெக்னீசியம் மென்மூலம். அதாவது இடமிருந்து வலமாக பார்ப்போம் தொடர. அடுத்து அலுமினியம் ஈரியல்பு, சிலிக்கன், பாஸ்பரஸ் எல்லாம் மென்னமில இயல்பை கொண்டிருக்கும். கந்தகம், குளோரின் எல்லாம் வெண்ணமில இயல்பை கொண்டிருக்கும். சரிதானே? இதை வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. இதுகள் உங்களை ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் உடனே இதுகளை விடையில் போட்டுட்டு வரலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்கண்டா, அடுத்த கேள்வி 7வது, ஒரு தாவர கலத்தில் டேஸ் ஆனது உயிரற்ற கட்டமைப்பென இனங்காணப்படலாம். உயிரற்ற கட்டமைப்புன்றது இது முதலாவது கலைச்சி வர்றான் வரும். அடுத்த கேள்வி சொல்லியிருக்கு, வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ள நரம்பமைப்பை கொண்ட இலை காணப்படும் ஒரு தாவரத்தின் வேறோர் உருவவியல் அம்சம். இது இந்த நரம்பமைப்பு என்ன நரம்பமைப்பு? வலையுருவா சமாந்தரமா? இங்கே சமாந்தர நரம்பமைப்பு. அப்போ சமாந்தர நரம்பமைப்பண்டா ஒரு வித்தில் தாவரம் தான். முதலாவது என்ன சொல்லியிருக்கு? ஓர் ஆணிவேர் தொகுதியை கொண்டிருக்குமா? ஒரு வித்திலையில் ஆணிவேர் இருக்குமா? இரு வித்திலையில் தான் வரும். கிளைகளை கொண்ட தண்டு இருத்தல். கிளை எங்கே இருக்க போகுது? இரு வித்திலையில் தான் இருக்கும். ஒரு வித்திலையில் கிளைகள் இருக்காது. வித்தில் ஒரு வித்திலை இருத்தல், அதுதான் சரி என்றாலும் 4வது விடையை பார்ப்போம். நாட்பாத்துள்ள அல்லது ஐம்பாத்துள்ள பூக்களை கொண்டிருக்கும். நாட்பாத்து, ஐம்பாத்து இருக்கிறது இருவித்தில தாவரத்தில் தான் காணப்படும். எனவே ஒரு வித்தில தாவரத்தில் 30 தான் காணப்படும். எனவே சரியான விடை எது? 3வது தான் வரும். வித்தில் ஒரு வித்தில இருத்தல். சரிதானே? இது நீங்கள் அடிப்படையில் படித்த விஷயங்கள் தான். அதை வச்சு கொண்டு செய்யலாம். இதில் காட்டப்பட்ட இலை ஒரு வித்தில தாவரத்தின் இலையை தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க.